எஸ் மக்களே, பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஒரு டீமுக்கு ஒரு டீம் பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த கிச்சன் சமையல் டீமு, க்ளீனிங் டீம், பாத்ரூம் டீம் இருக்காங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாயிண்ட் கொடுக்குறாங்க. கிச்சன் டீம் பாயிண்ட் கொடுக்கும்போது ஃபன்னே இல்லைன்னு சொல்லி பாயிண்ட் கம்மியாக கொடுக்குறாங்க. இப்படி பாயிண்ட் கொடுத்துட்ருக்கும்போது அதே மாதிரி விக்ரம் வந்து பாயிண்ட் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாரு. இதில் வந்து மேடம் சாண்ட்ரா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க எழுந்து வந்து பாத்ரூம் டீமுக்கு பாயிண்ட் கொடுக்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி, ஏதோ ஒரு ப்ரெஷ் எடுத்துகிட்டாரோ, பல் தேய்க்கிற ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு சபரி ஏதோ பதில் சொல்ல வராரு. மேபி ஏதாவது யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷாக, தூக்கி போட்ட ப்ரெஷ்ஷாக அது இருந்திருக்கலாம். அதை சொல்கிறதுக்குள்ளே இந்த அம்மா சபரி ஃபண்டாஸ் அப்படின்னு கோவமாக சொல்லுது. இந்த அம்மா என்ன வேணாலும் சொல்லலாமா, மூஞ்சி உருன்னு வச்சுட்டு தாய் கிழவி மாதிரி வச்சுக்கிட்டு இந்த அம்மா பேசுது. இதில் இந்த அம்மா கனியை கிளவிங்குது. எனக்கு என்னமோ இதான் ஊர் கிளவி மாதிரி தெரியுது. இந்த அம்மா என்ன மூஞ்சி வேணாலும் வச்சுட்டு எப்படி வேணாலும் பேசலாமா. சபரி பதில் சொன்னால் அது ஃபன் டாஸ்க்காம். எனக்கு என்ன தெரியுமா மக்களே, இவங்க வந்து அந்த ப்ரெஷ் மேட்ரு அது இதுன்னு சொல்லி சபரியை தட்டியே வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. நாங்கள் தான் உன்னை காப்பாற்றிருக்கோம், நாங்கள் தான் உனக்கு தியாகம் பண்ணியிருக்கோன்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு பேசாமல் விஜய் அதை அட்ரஸ் பண்ணியே விட்டுருந்துருக்கலாம். இது யார் வேணாலும் தப்பில் பேசாமல் போவான்னு முடிச்சு விட்டுருந்தா சரியாக போயிருக்கும். இவங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு குறையை சொல்லி அவனை சபரி அடக்கி வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் சீரியஸாக மக்களே, பார்வதியெலாம் தூக்கி படித்து சாப்பிட்டு பேக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிற அளவுக்கு சாண்ட்ரா ஒரு கேவலமான பிறவியாக இருக்காங்க. இவ்வளோ கன்னிங்னஸ் அப்போ அந்த மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. நான் பார்வதி மூஞ்சியில் கூட இவ்வளோ கொடூரத்தை பார்த்ததில்ல மக்களே. நான் இந்த நிமிஷம் சொல்கிறேன், பார்வதி கூட ஓப்பனாக அவங்களுக்கு மறைக்க தெரியல இருக்கிற கன்னிங்னஸை டேரெக்டாக காமிச்சிருவாங்க. பார்வதி நொடிக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்மளை இரிட்டேட் பண்ணி என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பொம்பளை இருக்குது பாருங்க, கன்னிங்னாலும் கன்னிங்கு, அப்படி ஒரு கன்னிங்கு. இவ்வளோ ஒரு பாய்சன், இவ்வளோ விஷமாக ஒரு ஜீவன் உலகத்தில் வாழுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஐயோ, நீங்களும் புருஷன் உருப்பட மாட்டேங்கம்மா, வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லை, எந்த வகையிலையும் வாய்ப்பில்லை. இவ்வளோ கேவலமான ஒரு குணத்தோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, காலையில் இப்போ திவ்யாவும் சாண்ட்ராவும் அவ்வளோ புரணி பின்னாடி மேக்கப் பண்ணுற இடத்துல எல்லோரும் கெட்டவங்களும் என்னமோ இவங்க 2 பேரும் தான் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஓட்டு வேறு திவ்யா ஸ்டாப்பில் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. பாருங்கள் மக்களே, தேங்க்யூ. அடுத்த ப்ரோமோவில் வரேன்.